ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நமக்கு ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சங்ககால வள்ளல்கள் சொல்லி நமக்கு 7 பேர் இருக்காங்க. நீங்கள் அதை உங்கள் பள்ளி புத்தகத்திலேயே அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாமா? பாருங்கள். கடையேழு வள்ளல்கள் ஆட்சி செய்த காலம் என்ன காலம்னா சங்ககாலம். அடுத்து கடையேழு வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதி மலைப்பகுதி. நெக்ஸ்ட் ஒன், கடையேழு வள்ளல்கள் டேஸ் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தனர், இயற்கை மற்றும் மக்கள் மீது. அடுத்து பாருங்க, கடையேழு வள்ளல்களில் உன்னை கவர்ந்த வள்ளல் யார், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை கவர்ந்த வள்ளல் பற்றி நான் இதில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த வள்ளல் பிடிச்சிருக்கோ அந்த வள்ளல் பற்றி நீங்கள் எழுதியிருக்கோங்க. கடையேழு வள்ளல்களில் என்னை கவர்ந்த வள்ளல் பாரி. ஏனெனில் பாரி மூவேந்தர்களையும் வென்று இயற்கையை பாதுகாத்து முல்லை கொடி படர தம் தேரினை வழங்கினார். அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா? கடையேழு வள்ளல்களின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. சில வள்ளல்களோட படங்களை இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதியமான், பேகன், பாரி அப்படின்னு சொல்லி வல்வில் ஓரிலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் அந்த வள்ளல்களோட பெயர்கள் என்னென்னு பாருங்க. ஆய், பேகன், நல்லி, அதியமான், பாரி, வல்வில் ஓரி, நெடுமுடி, காரி. அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களாப்பா? அடுத்து இங்கே காலச்சுவடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெடுமுடி காரியின் தலைநகரான திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜம்பை குன்றில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு உள்ளது. இக்கல்வெட்டில் கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான அதியமான் பற்றிய தகவல் இடம்பெற்றுள்ளது. அப்போ எங்கே அதியமான் பற்றிய தகவல் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர். அது யாரோட தலைநகர்? நெடுமுடி காரியோட தலைநகரான திருக்கோவிலூர் அருகே இருக்கக்கூடிய ஜம்பை குன்று அப்படின்ற ஒரு இடம். இந்த மாதிரி பாறை இருக்கலாம். அதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டு. அதில் அதியமான் பற்றின தகவல் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு அரிய தகவல் தான். அடுத்து பாருங்கள், இந்த பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த இது உங்கள் புக் பேஜ் நம்பர் 102 இருக்கும். பாருங்கள். பொதிகை மலையை ஆட்சி செய்தவர் ஆய். நெடுமுடிக்காரி தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்தார். கடையேழு வள்ளல்கள் அவர்களுடைய வள்ளல் தன்மை அடிப்படையில் அனைவராலும் அறியப்பட்டனர். அப்புறம் மதுரையின் தெற்கே அமைந்துள்ள மலைப்பகுதி பொதிகை. அடுத்து நல்லி தோட்டி மலை பகுதியை ஆட்சி செய்தார். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வள்ளல்கள் ஆட்சி புரிந்த பகுதியில் உள்ள மாவட்டங்களின் பெயர்கள். இவர் எங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படின்னா யார்? பாரி சிவகங்கை, இங்கே திண்டுக்கல், பேகன், அதியமான் தர்மபுரி, வல்வில் ஓரி நாமக்கல். சரிங்களா? அடுத்து பாருங்க, நானே உருவாக்குவேன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? தேருக்கு வண்ணம் தீட்டுக. இந்த அழகான தேருக்கு கலர் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் யார் அப்படின்னு வல்வில் ஓரி தான் நம்ம பார்த்தோமா? நாமக்கல் பகுதி வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோட்டி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் நல்லி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பரமமலையை ஆட்சி செய்த வள்ளல் பாரி. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் பேகன். அப்புறம் அதியமான் ஆட்சி செய்த பகுதி தகடூர். குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் யார்? நெடுமுடி காரி. அடுத்து ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுக்க காரணம் என்ன காரணம்னா தமிழ் மொழி வாழ. ஔவையார் அதிக ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் தான் தமிழ் மொழியும் அதிக ஆண்டுகள் நிலைத்து இருக்கும். அப்படின்றதுனால தான் அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்துருக்காங்க. அடுத்து பேகன் ஆட்சி செய்த பகுதி பழனி மலை. அளவற்ற பரிசுகளை அளித்த வள்ளல் ஆண்ட மலைப்பகுதி எது? தோட்டி மலை. அப்புறம் பொதிகை மலைப்பகுதியை ஆட்சி புரிந்த வள்ளலின் சிறப்பு என்ன? குடிமக்களுக்கு குடியிருப்புகள் அமைத்து கொடுத்தவர் அவர். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். தேங்க்யூ குட்டீஸ்.